நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஈவல் நன் மோஸ்ட்டு கேமில் பார்க்க போகிறோம். அதுவும் கோஸ்ட் மூடில் தான் நான் வந்திருக்கேன். ஓகே, அதில் வந்துட்டு இந்த எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். அதாவது எப்படி நீங்கள் கேட்குறீங்கன்னா எப்படி சொல்கிறது, நான் வேன் எஸ்கேப் நான் மறந்து போயிடுறேன். ஏன்னா வந்து இந்த கேமில் எனக்கு ரொம்ப வேகமாக போகிற மாதிரி ஃபீல் ஆகுது. இப்போ மட்டும் நல்லா போயிட்டோன்னா ஃபீல் ஆகாது. வைக்கிறேன் ஈஸி முள்ள என்னெல்லாம் வச்சு பண்ணியிருக்கேன். இப்போ கோஸ்ட் முள்ள ஒன்று எப்படி வச்சு செய்யறேன்னு பாரு. என்னாச்சு? ஐயோ, நெருப்புல போட்டு செத்துட்டேன். இதுதான் காசு வச்சுக்கணுங்கிறது கையில. ஐயோ, இப்படி செத்து போயிட்டேன். சத்தியமா நான் இப்படி ஆனாலும் நான் அவளை விட மாட்டேன். அவளை அடிச்சு அவளை கொளுத்தி என்ன பண்ணக்கூடாது. நான் குழந்தை. ஸோ காய்ஸ், இப்போ ஆக்சுவலி டே 1ல் இருந்தால் வருது. ஏன்னா அந்த ஆடு வந்ததுனால ஃபஸ்ட்லேருந்து கேம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ தட் இப்போ நம்ம ஃபஸ்ட்லேருந்து தான் விளையாடி ஆகணும். ஸோ தட் இந்த மாதிரி கரெக்டாக போய் அந்த wisdom amongst me as I look inside myself. I will know, as within, so without, as above, so below. Come to me, Baphomet. அட போடி, என்ன பேசுறா பாருங்களேன். என்னது ஆரம்பிக்குது. Twice to you, what I have vowed I will pay. Salvation belongs to the Lord. சவுண்ட குறை, இவளோட வாய்ப்பு கேட்க முடியல. இவ்வளோ தீர்ந்து போன மூஞ்சிக்கு இந்த வாய்ஸ் தேவையா? இந்த வாய்ஸ் தேவையான்னு நான் கேட்குறேன். கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கலாம் சவுண்ட். ஏண்டா இது ரொம்ப வேகமாக போகுது இந்த வாட்டி. ஓடு ஓடு, வா வா வா. அன்சைட் வைக்கியா? சரி, நம்ம டோர் எஸ்கேப் சாரி வேன் எஸ்கேப் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். எனக்கு வேன் எஸ்கேப் ரொம்ப பிடிச்சி போச்சு ஆக்சுவலி. ஸோ தட் அதுதான் பார்க்க போகிறோம். இப்படி தப்பிச்சு வந்துட்டியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இருங்க. ஆடு வந்துடும். அதனால இந்த மாதிரி வந்து ஆடு வந்துடும். ஸோ தட் அதுக்குள்ளே நீ தப்பிச்சிட்டியா சொன்னியக்காரி? உன்னை நான் விட மாட்டேன். என் மாதிரியே நெருப்ப வச்சுட்டியா? இது ஹார்ட் புட்லி அக்ஸி புட்லியை வந்து வச்சு காட்டடி பார்ப்போம். இந்த சூனியக்காரி கிட்ட நம்ம பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். நம்ம இங்கே இருக்கிற இடம் என்னத்தையும் நோட் பண்ணிக்கலாம். இருக்கா இல்லையான்னு ஸ்மால் கேபிள்லாம் கிடச்சிருக்கு. ஸோ க்ரோபாரும் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. வேன் எஸ்கேப் பண்ணுறதுக்கு எல்லோ கீ மட்டும்தான் எனக்கு ரொம்பவே கஷ்டமான இடத்துல கிடைக்கிது. ஸோ எனக்கு அது ஏதோ ஒன்று கொடுத்தேன். பட் அது நான் கட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். வாங்க இப்போ போயிடலாம். எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது. இதில் ரொம்ப வேகமாக போகிறேன். இல்லை பேச மாட்டேறேனோ? ஆமான்னு சொல்லுவீங்க. வாங்க போகலாம். ஸ்விட்சு எங்கே அந்த ஸ்விட்சு? இது இருக்கா?
சீக்கிரம் சீக்கிரம் அழுத்தி விடு. போடு 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 பூந்து போ. ஐயோ நம்ம க்ரோபார் எடுத்துகிட்டு வராமல் விட்டோமே. வாங்க மேலே போவோம். அந்த எல்லோ கீ தான் கிடைக்கணும். ஃபஸ்ட்டு நான் மேலே போயிட்டு இங்கே தேடிட்டு அதுக்கப்புறமா அந்த எல்லோ கீயை நான் பார்த்துக்கலாம். இங்கே எல்லோ கீ இருக்கான்னு நான் ஆக்சுவலி பார்க்க வந்தேன். இங்கே ப்ரூம் ஸ்டிக் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொன்னேன் இல்லை, இங்கே படிப்போங்க. எல்லோ கீ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இருங்க. ஸோ தட் காய்ஸ் நான் ஆக்சுவலி திரும்பி ஃபஸ்ட்லேருந்து வரேன். இந்த முறை இங்கே வந்து ப்ரூம் ஸ்டிக் இல்லை, நம்மளுக்கு அந்த கேபிள்ஸ் கிடச்சிச்சில்ல அந்த இடத்துல வந்துட்டு இது இருந்துச்சு. அது பேர் என்ன, ஃபோன் நம்பர் இருந்துச்சு. அதை நான் இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஸ்டக் ஆகிடுச்சு. அங்கே போகணும். தப்பு தப்பான டைரக்ஷனில் நான் போயிட்டுருக்கேன். மைண்ட் பண்ணிக்காதீங்க. கேஸ் இப்போ வந்து ஏன் தான் மேலே இருந்து கீழே வரையணும். மேலே இன்சைட் போக வேண்டியிருக்கு. க்ரோபார் இருக்கான்னு பார்க்கறதுக்கு. க்ரோபாரை ஃபஸ்ட்டு தேடணும். க்ரோபார் தான் முக்கியமான பொருள். இங்கே இருக்குது. இங்கே தான் இருக்குது. சரி க்ரோபார் எடுத்துக்கலாம். இந்த கேம் வந்து ஆக்சுவலி ஈஸி தான். பட்னா இந்த சூனியக்காரிகிட்டேருந்து நம்மளால தான் தப்பிக்க முடியல. ஒரு காசு கூட கிடைக்கலையே. அவுட் ஆனால் எப்படி திரும்பி. இதில் பார்த்து எனக்கு என்ன தான் நம்ம கோஸ்ட் மூடில் இருந்தாலும் ஒரு டக்குன்ட்டு ஒரு பயம் கிரியேட் ஆகுது. அது ஏன்னே தெரியல எனக்கு. ஸோ வாங்க போயிட்டு அந்த எல்லோ கீ ஏதோ ஒரு இடத்துல இருக்கும். எந்த இடத்துல இருக்கும்னு தெரியல. ஒரே இடத்துல கீழே இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு இடத்துல. சரி வாங்க இதை வந்து நம்ம குனிஞ்சிக்கலாம். இதை க்ரோபார் வரதுக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஸோ தட் இந்த சந்திலே போட்டுறேன். இப்போ வந்து எங்கே இருக்குன்னு தெரியல, இங்கே போட்டிருக்கேன். சரி வாங்க. ஏண்டா பூந்து போடி இருங்க. இந்த சைடு என்ன இருக்குன்னு நம்ம பார்த்ததே இல்லையே. பஞ்ச் ஆஃப் கீச் வேணுமா? கீஸ் வேணுமா? எங்கே எல்லோ கீ இருக்குன்னு தெரியலையே. எல்லோ கீயை பார்க்குறதுக்கு எனக்கு ஒரே ஆர்வமாக இருக்கிறது. இந்த சைடு தானே போய் ஆகணும். இந்த சைடு தானே போகணும். கரெக்டாக தானே போகிறேன். கரெக்டாக தான் போகிறேன். சரி நான் ஒரே அமைதியாக பேசுகிறேன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க இப்போ நம்ம மேலே வந்துட்டோம் வந்துட்டோன்னு வளரிக்கிட்டே இருக்கேன். நம்மளை பார்க்குறாளா நான் இன்னும் பார்க்கல. பஞ்ச் ஆஃப் கீஸ் எடுத்துக்கலாம். பஞ்ச் ஆஃப் கீஸ் இந்த ரூமுக்கு கீ தேவைப்படாதா? மேல் வழியாக தான் போய் டூனியக்காரி வந்தால் டூனியக்காரிக்கே போயிடலாம். என்னடாது லாக் பண்ணனால நான் அப்படி ஆயிடுச்சு போல். சரி வாங்க இப்போ பஞ்ச் ஆஃப் கீஸ் எடுத்துக்கிட்டு கீஸ் 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 இந்த பிளாக்டு ரூம்குள்ளே எனக்கு எங்கே என்ன இருக்குன்னு பார்த்தாகணும். ஆசையாக இருக்குது. இருங்க. இந்த கிளவி வந்துட்டு போயிட்டா காசு தூக்குடா. ஏன்னா நம்ம அந்த நெருப்பில் பட்டு கூட சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. எடுத்துக்கிட்டேன். இங்கே ஏதாவது இருக்கா? இங்கே எல்லோ கீ இருக்க வாய்ப்பு இருக்கே. இங்கே தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. பாத்ரூமில் தேடியாச்சும் இங்கேயும் இல்லை. ஒரு பஞ்ச் ஆஃப் கீ கொடுத்து எதில் ஓப்பன் பண்ணும். ஃபோன் நம்பர் நம்மக்கிட்ட இல்லை. ஸோ அந்த எல்லோ கீ மட்டும் கிடச்சுன்னா மேக்ஸிமம் நம்ம எஸ்கேப் பண்ணிடலாம். எஸ்கேப்பே பண்ணிடலாம். மேக்ஸிமம்னா கிடையாது. இட்ஸ் பிளாக்டு. ஐயோ எவ்வளோ நேரம்டா சுற்ற விடுவீங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களை நான் எல்லோ கீ கிடச்சதுக்கப்புறம் உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஆக்சுவலி எனக்கு எல்லோ கீ எந்த தெரியும் கிடைக்கல. ஸோ தட் நான் இப்போது சூனியக்காரியை வச்சு ஒரு ஃபன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா திரும்பியும் நான் எல்லோ கீயை தேட போகிறேன். அதுக்கு முன்னாடி இங்கே சரி வாங்க இந்த சைடு வந்துட்டேன்னா இருங்க.
ஓ இந்த தப்பாக போயிட்டுருக்கேன் இருங்க. என்னடா க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கா? சரி யாரும் பண்ண போறியா சூனியக்காரியும் கொடுத்துட்டு இப்போ எங்கடி இருக்க சூனியக்காரிய முன்னாடி மூடிஞ்சா வந்து நில்லுடி. உனக்கு இருக்குது அப்பு. சரி சூனியக்காரி இப்போ தான் வரமாட்டியா நீனு? நான் கூப்பிட முன்னா வரமாட்டேன், கூப்பிடாத போது வருவேன். நேரம் வந்து நிற்பா. இதுவே ஈஸி மூடில் மட்டும் போயிருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நேரத்துக்கு வந்திருப்பா. நிற்க போகுதி அனுப்பிட்டேன், சத்தத்தை போட்டுட்டேன். அப்படி இப்போ வரலன்னு வச்சுக்கோங்களேன், இது நின்றும். தட்ஸ் ஆல். வாடி நின்றுச்சு. இதேதான் வேலை. இந்த சூனியக்காரிக்கு கூப்பிடும் போதுன்னா வரமாட்டான், கூப்பிடாத போது வருவான். ஃபன் பண்ணிக்கலாம்னு பார்த்தா வரமாட்டான். நான் சொன்ன மாதிரியே ஆடில் திரும்பியும் வந்துருச்சு தெரியாமல் கொடுத்து. பட் நான் இந்த முறை இங்கேயே எல்லோக்கி இருந்துருச்சு. ஸோ தட் நம்மளுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த எஸ்கேப்பை கம்ப்ளீட் பண்ண மாதிரி தான். பட் நான் வந்து இருங்க பட் நான் வந்துட்டு இப்போ நான் வந்து எனக்கு இப்போ இன்னும் நிறைய பண்ண வேண்டி இருக்குது. அதுக்கு நான் வந்து இன்னும் நிறைய பண்ண வேண்டி இருக்குது. இவ வேறு பேசிகிட்டு இருப்பா. பட் நான் நம்ம சவுண்ட் வைக்காதனால நம்மளுக்கு கேட்கும். என்னென்னா ஆக்சுவலி இந்த ஈவிலண்டில் இப்போனா எனக்கு கோர்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக ஆகிப்போச்சு. பட் நான் வந்து எப்பிக் எஸ்கேப் மட்டும் அந்த மேசஸ்லாம் எனக்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அந்த மேஸ்னால் எங்கே இருக்குது அதெல்லாம் மட்டும் தெரியல. ஆனால் நான் உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அவங்கள மீட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் அது வரைக்கும் இந்த எல்லோக்கி எங்கே போகுது, எல்லோக்கி இங்கே கிடச்ச மாதிரி இருக்கட்டும். ஏன்னா இங்கே தான் ரொம்ப நேரமாக தேடிக்கிட்டே இருந்திருக்கோம். காய்ஸ் நம்ம இப்போ வந்து ஸ்மால் கேபிள் எடுத்து இங்கே வச்சுக்கலாம். ஸோ இங்கே வச்சு விட்டுட்டு எல்லோக்கி எடுத்துக்கலாம். எல்லோக்கி எடுத்தாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா கீழே நான் எதுக்கு வச்சுருக்கேன்னா, ஐயோ தப்பான டைரக்ஷனில் போயிட்டுருக்கேனே. டைரக்ஷன் இஸ்கோன் அந்த மாதிரி தப்பு பின்மை. சரி வாங்க இப்போ போயிட்டு இதை திறந்து விட்டுட்டு சீக்கிரமாக போயிட்டு இந்த சூனியக்காரியை ஃபாலோ பண்ணி போவேன். சூனியக்காரி ஒன்னையே ஃபாலோ பண்ணி போகிற மாதிரி நான் வந்துட்டேன். நான் இப்போ என்ன சொல்லிட்டு இருந்தேங்கிறதே மறந்துட்டேன். ஸோ தட் இப்போ நம்ம சூனியக்காரியை ஃபாலோ பண்ணி போயில மாதிரியே வந்துட்டேன் பற்றியா. இப்போ நான் ஏன் மேலே வந்துன்னு தெரிஞ்சுக்கலாமா? க்ரோபார் பார்க்குறதுக்கு தானே. இங்கே இருந்தாலும் இருக்கும், இங்கே தான் இருக்கிறது. இந்த எல்லோக்கி எங்கே வைக்கிறது? அதுக்கப்புறமே சரி எல்லோக்கி எடுத்துகிட்டு வந்தால் தீரம் வர வழி இதில் போயிட்டு வர்றதுக்குள்ளே விடிஞ்சிருங்கிற மாதிரி தான். அவளோட மூஞ்சி எனக்கு கிட்ட பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கா. நான் பார்க்க முடியாது சூனியக்காரி மூஞ்சியை. அப்படியே அந்த அழுக்கான கேவலமான மூஞ்சியை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. ஸோ தட் ஆனால் அவளை என்னால் பார்க்க முடியாது, ஏன்னா அவள் ஒரு இடத்துல நிற்க மாட்டான். அந்த இப்போ இந்த கவலைக்குரியமான விஷயம் என்னென்னா, இதை கொண்டு போய் வச்சு இருங்க. இது லாண்ட்ரி கார் இடத்துக்கு தானே போகுது. இடத்துக்கு போனால் நல்லா தான் இருக்கும். அடச்சி, லாண்ட்ரி கார் இடத்துக்கு தானே போகுது இல்லையா? உண்மையிலே லாண்ட்ரி கார் இடத்துக்கு போகலையா? நான் தப்பாக நினச்சி வந்துட்டேன் போல். இருங்க இது என்ன இடம்னு பார்க்கலாம் ஃபஸ்ட். இது என்னது? எது ஏதோ இருக்கே. இது என்னது? ஓ இது அந்த மேலுக்குள்ளே போய் நான் மாட்டிக்குவேன் வர்றது முடியாத மாதிரி. ஸோ அதற்கு எப்பயுமே இதுக்குள்ளே போக வேணாம். நம்ம திறந்து வீடு. அடையோ இருங்க. இப்போ நான் வந்து போய்க்கிறேன். உங்களை நான் வந்து எல்லாமே முடிச்சுட்டு மீட் பண்ணுறேன். ஸோ காய்ஸ் நம்ம இப்போ வந்து எஸ்கேப் பண்ண போகிறோம். பெட்டிக்குள்ளே உட்காந்துட்டோம். வாங்க இப்போ எஸ்கேப் பண்ணிடலாம்.
நான் பெயிண்ட்லாம் எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையும் வச்சு எஸ்கேப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ அந்த வேன்கார் எந்திரிச்சதுக்கப்புறம் நம்ம எஸ்கேப் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப், கமெண்ட் எல்லாமே பண்ணிடுங்க. நான் ஆடு திரும்பி ஃபஸ்ட்லேருந்து வந்து லாஸ்ட்டாக எஸ்கேப் பண்ணியிருக்கேன். ஸோ பாய் பாய். கட்சின்னு மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். பாய் பாய்.